எனக்கு என்னவோ பயமா இருக்குடா. அவ குழந்தைக்கு ஒண்ணு ஆயிடாதுல்ல. அதெல்லாம் ஒன்றும் ஆகுதுமா, தைரியமா இரு. கொலகார பாவி, வாய் வயிறுமா இருக்கிற பொண்ணை இப்படி அரை பிடிச்சி தள்ளுவா. அவ அக்கா வாழமா போனதுக்கு நாம என்னடா பண்ண முடியும்? விடுமா, இப்ப எதுக்கு அதெல்லாம் பத்தி பேசிட்டு சும்மா இரு. என் மனசு ஆறலடா. சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்த பிள்ளைய இப்படி படுக்க வச்சுட்டானே பாவி. அவ வீட்டுல இருக்கும் போதுதான் கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை கொடுத்தா. இப்ப அவ வெளியே போய் கஷ்டத்தை கொடுக்கறாளே, நான் என்ன பண்ணுவேன்? ஏமா இப்படி ஒப்பாரி வைக்கிறீங்க? டாக்டர் வந்தா சத்தம் போடுவாங்க, வெளியே போய் பேசுங்க. கடவுளே, அந்த 2 உயிரையும் நீதான் காப்பாத்தணும். எங்களை கைவிட்டுறாத. கொஞ்சம் பதறாம இருக்குமா? ஏன் அப்படி வீணா புலம்பிட்டு இருக்கீங்க? ஏன் போவி, அவன் வீட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்கான். அவன் அடிச்சு கை காலம் உடையது விட்டுட்டு ஏன் சும்மா விட்ட? என்னடா பேசுற? லாவணியா வலியால துடிச்சிட்டு இருக்கா. நான் அவளை பாப்பனா இல்ல அவங்க கூட சண்டை போடுவானா? ராஸ்கல், என்ன தைரியம் தான் அவன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருப்பான். அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். எதுக்குடா அப்ப கோவப்படுற? அவன் வேணும்னு எதுவும் பண்ணல, தெரியாம கை போட்டுக்கலாம். அவன் தான் நான் தள்ளி விடலன்றானே. இல்லடா, அவன் போய் சொல்றான். என்ன அடிக்க வந்தவனே லாவணியை தடுக்க பார்த்தா அந்த எடுவட்ட பையதான் அவளை பிடிச்சி தள்ளுனா. கேட்டல, அவன்லாம் ஒரு ஆளுன்னு சமாதானம் பேச வந்திருக்கான். அம்மா அடிக்கிறதுக்கு கை வாங்கியிருக்கான். நம்ம சும்மா ஆத்திரப்பட்டு பேசாத. லாவணியா கொண்டா நிதிஷ் வீட்டுக்கு போய் என்ன எதுன்னு கேட்க மாட்டியா? அந்த மாதிரி தான் அவனும் வந்திருப்பான். இதுக்குலாம் மட்டும் கரெக்டா லாஜிக் பேசு. அவன்லாம் ஒரு ஆளு. அவனை பத்தி என்கிட்ட கேளு, நான் சொல்றேன். அவன் ஒரு குடிகாரன், ரோட்ல வம்பு சண்டைக்கு போறவன். ஆளு நேரத்துல வீட்டுக்குள்ள போந்திருக்கான். ஏமா அவன் எதுமா நீ வீட்டுக்குள்ள விட்ட? எனக்கு என்னடா தெரியும்? ஏதோ சமாதானம் பேச வந்திருக்கான்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது உன் பொண்டாட்டி அவனுக்கு கொம்பு சீவி விட்டுருக்கான்னு. இப்ப கல்யாணி வீட்டுல இருக்கா? இல்லடா, இப்ப அவ அப்பா வீட்டுலதான் இருக்கா. வீட்டுக்கு போனதும் முத காரியமா அவ தம்பிய உசுப்பேத்தி சண்டைக்கு அனுப்பியிருக்கா. படுபாவி, அவளுக்கு ஏன் மேல கோவம்னா என்ன ஏதா பண்ணிருக்க வேண்டியதானே? லாவணி என்னடா பாவம் பண்ணா? படுபாவி, அவன் நல்லாவே இருக்க மாட்டாடா. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இப்போ துளசியை தப்பு சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணா மோகன் அனுப்பி வச்சது என்னமோ நேர்ல பார்த்த மாதிரி பேசுறீங்க. ஏண்டா, உனக்கு பாசங்கிறதே கிடையாதா? தங்கச்சி சாக பொழைக்க கிடக்குறா. வயித்துல இருக்க குழந்தைக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ நான் பதறி போயிருக்கேன். அவளுக்காக பதறதை விட்டுட்டு அந்த விலகாதவளை பத்தி பேசினா உனக்கு ஏண்டா கோவம் வருது? பாசமே இல்லாத நீ எல்லாம் என் வயித்துல ஏண்டா புள்ளைய வந்து ஏமா லாவண்யா போதும். இல்ல சுதா. டாக்டர் எஸ், லாவணிக்கு இப்ப எப்படி இருக்கு? அவங்க இன்னும் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்காங்க. க்ளோஸ் அப்சர்வேஷன்ல தான் வச்சிருக்கோம். தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். பார்க்கலாம். குழந்தைக்கு மேக்ஸிமம் நாங்க குழந்தையை காப்பாத்த தான் ட்ரை பண்றோம். பட் கேரண்டி தர முடியாது. வயித்துல நல்லா அடிபட்டிருக்கு. வெயிட் பண்ணுங்க, எதையும் பொறுத்து தான் சொல்ல முடியும். அக்காளும் தம்பியுமா சேர்ந்து என் பிள்ளைய இந்த நிலைமையில கொண்டு விட்டுட்டாங்களே, அவங்களுக்கு நீதான் கூலி கொடுக்கணும் கடவுளே. டேய், நான் மாப்பிளைக்கு என்னடா பதில் சொல்லுவேன்? உங்களை நம்பி அனுப்பிச்சேனே, இப்படி பண்ணிட்டீங்களேன்னு கேட்பாரு. நான் என்னடா பண்ணுவேன்? இதை கேள்விப்பட்டதும் சம்மந்தி வீட்டுல காரி துப்பி சண்டை போடுவாங்களே. ஐயோ, நான் யாருக்கு எந்த துரோகமும் பண்ணலையேடா. என்ன இப்படி புலம்ப வச்சுட்டாளே. அழாத விடுமா, வந்து உட்காருவா. ஐயோ கடவுளே, கடவுளே, என் மகளை நீதான் காப்பாத்தணும். நீதான் காப்பாத்தணும். என்னது? எப்போ? கடவுளே, சொல் பேச்சு கேட்காம எங்களுக்கு வேதனையை தந்துட்டாளே. எந்த ஹாஸ்பிட்டல்? ஐயோ, அவர் வெளியூர் போயிருக்காரே. சரி, நாங்க இப்ப கிளம்பி வரோம். என்னமாச்சு? யார் ஹாஸ்பிட்டல்ல? டேய் பாவி பாவி, எங்க சொல் பேச்சு கேட்காம இப்படி பண்ணிட்டீங்களேடா. இப்படி திமிர் எடுத்து ஆடி ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காளேடா. அம்மா, என்னமாச்சு? லாவணியாக்கா? ஆமாண்டா, கீழே விழுந்து அவ வயித்துல அடிபட்டுடுச்சாண்டா. என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலடா. அவளை வெளியில கூட்டிட்டு அலையாதேன்னு நாங்க தலை பாடம் அடிச்சுக்கிட்டோம். எடுத்தெறிஞ்சு பேசிட்டு போனீங்களே, இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தியா? அம்மா, எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. லாவணியா நான் அம்மா வீட்டுல தான் விட்டுட்டு வந்தேன். அங்க எதுக்குடா போனேன்? அவ இருக்கிற இடத்துக்கு தான் போகாதீங்கன்னு சொன்னல. அவ பண்ண பாவெல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் இப்போ உன் பொண்டாட்டிக்கு இப்படி நடந்திருக்கு. அம்மா ப்ளீஸ்மா, குழப்பாம சொல்லு. அவளுக்கு என்ன ஆச்சு? எப்படி வைக்கல? உனக்கு பயமா இருக்குமா? இப்ப பயந்து என்னடா பிரயோஜனம்? உன் பொண்டாட்டி துளசி தம்பியோட ஏதோ வாக்குவாதம் பண்ணிருக்கா. அவன் தள்ளானா இவ்வளவு விழுந்தாளான்னு தெரியல. நீ முதல்ல கார் எடுடா, ஹாஸ்பிட்டல் போலாம். வா. சரி, வா.
சககுடும்பானாம் க்ஷேமதைர்யவீரிய தெய்வமே, ஒரு பாவமும் அறியாத இந்த அப்பாவி பொண்ண இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சோதிப்ப? அவ பிரச்சனையை தீர்த்து அவ புருஷனோட சேர்த்து வை. என் பேத்திக்கு ஒரு குறையும் வராம நீ தான் காப்பாத்தணும். நான் எதையும் வேண்ட போறதில்ல. உன் மேல நான் வச்சிருக்கிற பக்தி எந்த அளவுக்கு சத்தியமோ அதே அளவுக்கு அவர் மேல பாசம் வச்சிருக்கிறதும் உண்மை. தாய் இல்லாத எனக்கு தாயா இருந்து காப்பாத்துறது நீதாங்கிறத உண்மைனா என்னை கைவிட்டுறாத. உண்மை என்னங்கிறது மட்டும் அவருக்கு புரியவை. நான் அவர் மேல வச்சிருக்கிற பாசம் எங்களை சேர்த்து வச்சிருக்கேன். அம்மா பிரசாதம் வாங்கிங்கோ. புருஷன்தான் உன் சொத்து, அவனோட சேர்த்து வைன்னு வேண்டிக்கோ. சாமி தான் உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். வா உக்காருவோம். எப்படி உட்காரலாம்? முருகா, வா. அம்மாடி, பாட்டு இப்படி தப்பா பேசுறனேன்னு நினைக்காத. பிறந்த வீட்டுக்கு பொண்ணுங்க வந்தா அந்த வீடே சந்தோஷப்படும். ஆனா நீ வீட்டுக்கு வந்ததுல எங்க யாருக்குமே சந்தோஷம் இல்ல. ஏன் பாட்டி, கடைசி காலத்துல பேத்தி பாரமா வந்து சேர்ந்துட்டாலேன்னு வருத்தப்படுறியா? தெய்வமே, உன்னை போய் நான் பாரமா நினைப்பேனா? அந்த அளவுக்கு என் நெஞ்சு கல்லா போயிரல. நீ நண்டும் சிண்டுமா பிள்ளைங்களை பத்து புருஷனோட பூரிச்சு போய் விருந்தாட வீட்டுக்கு வருவேன்னு நினைச்சேன். நீ புருஷனோட சண்டை போட்டுட்டு பட்ட மரமா வந்து நிக்கிறியே, எப்படிமா சந்தோஷம் வரும்? கோயிலுக்கு வந்தா கஷ்டத்தை சாமி கிட்ட மட்டும்தான் சொல்லணும். நானும் என் குறைய சொல்லி அழுதுட்டு தான் வந்திருக்கிறேன். எத்தனை நாளைக்கு தான் இந்த தெய்வம் உன்னை சோதிச்சுக்கிட்டே இருக்கும்? அதுக்காக சளிச்சு போய் உனக்கு வரம் கொடுத்து வாழ வைக்கும். இது கண்டிப்பா நடக்குமா? துளசி, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா உன் புருஷன் வீட்டுக்கு போயிடணும். பிறந்த வீடுதான்னு ரொம்ப நாளைக்கு இங்க இருக்கிறது நல்லதில்லை. உன் சித்திய பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டா. இன்னைக்கு என்னமோ உன் மேல பாசத்தை காட்டி தேனொழுக பேசுறா. எப்பவும் அப்படியே இருப்பான்னு சொல்ல முடியாது. நாளைக்கே உன் மேல கோவப்பட்டு வெளியில போன்னு சொன்னா எங்க போவ? இப்ப கூட அவ உன் மேல உண்மையான அக்கறையோட நடந்துக்கிறான்னு சொல்ல முடியாது. அவ மனசுல வேற ஏதோ திட்டம் வச்சிருக்கிறா. கடவுளறிய சொல்றேன், அவ உனக்கு நல்லது நினைக்க மாட்டா. அவளை எப்பவுமே நம்பாத. எனக்கு தெரியும் பாட்டி. சித்தியை இன்னைக்கு நேத்தா பாக்குறேன். அவங்க எனக்காக துடிச்சது, அக்கறையா பேசினது, அழுதது இதெல்லாம் பொய்ன்னு எனக்கு தெரியும். அந்த பொய் கூட எனக்கு பிடிச்சிருக்கு பாட்டி. சித்தி போலியா தான் என்கிட்ட பழகுறாங்கன்னு தெரியும். அந்த போலி அன்பே எனக்கு போதும்னு தோணுது. அவங்க நீயும் எனக்கு மகதான் சொன்னப்ப நான் எப்படி சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆமா பாட்டி, நான் சின்ன வயசுல சித்தியோட பாசத்துக்காக நான் ஏங்கி இருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தையாவது அன்பா பேச மாட்டாங்களான்னு நான் எத்தனையோ நாள் தவிச்சிருக்கேன். அப்ப கூட அவங்க என் மேல பாசத்தை காட்டினதே இல்ல. இப்போ நடிப்புனாலும் என்னை திட்டாம அவமானப்படுத்தாம ஆறுதலா பேசுறாங்களே, அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. இது எத்தனை நாளைக்குன்னு தெரியல. கிடைச்ச வரைக்கும் அவங்க பாசம் தெய்வ அனுகிரகம் நினைச்சுக்க வேண்டியதுதான். அம்மாடி, அவன் நடிக்கிறான்னு தெரிஞ்சும் கோவப்படாம பொய்யான பாசத்துக்கு சந்தோஷப்படுறியே, உன்னை என்னன்னு சொல்றது? அவங்க வேணா பொய்யா நடிக்கலாம் பாட்டி. நான் அதே உண்மையான பாசம் நினைச்சு ஆறுதல் பட்டுக்கிறேன், அவ்வளவுதான். சித்தி மட்டுமா நடிக்கிறாங்க? பாசமா அன்பா அக்கறையா இருக்கிற மாதிரி நிறைய பேர் நடிச்சிட்டாங்க. யாரோட பாசம் நிஜம், யாரோட கோவம் நிஜம்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஏன் சொல்றேன்னா, சுதாக்காவ நான் கூட பிறக்காத அக்காவா நினைச்சு பழகுன. அவங்க என் மேல காட்டின அக்கறை சுயநலத்துக்காக தெரிஞ்சப்ப நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். அவங்கள விடுங்க, என்னோட புருஷன், அவரோட பாசம் இப்ப உண்மையா பொய்யானே எனக்கு தெரியல பாட்டி. வேண்டாமா, அவனை மட்டும் சந்தேகப்படாத. அவன் உன் மேல உசிரியே வச்சிருக்கான். அவன் பாசத்தை சந்தேகப்படுறது தெய்வத்துக்கே எடுக்காது. தெரியும் பாட்டி, நான் சந்தேகப்படுறது அவரோட பாசத்தை இல்ல, என்னோட விதிய. ஒரு நாள் கூட என்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு சொன்னவரு
இப்ப என்ன பிரிய தயாராயிட்டாரு. ஏன்? என்னோட ராசி அப்படி. பொண்ணா பிறந்தவளுக்கு 3 உறவு தான் முக்கியம். ஒண்ணு தாய், இன்னொன்னு புருஷன், 3வதா பிள்ளைங்க. என்ன என் தாயும் வெறுத்துட்டா, என் புருஷனும் வெறுத்துட்டாரு. நான் பாவப்பட்ட பொறப்புங்கிறதுக்கு இது ஒண்ணு போதாதா? நீ இப்படி பேசுறது ரொம்ப தப்புமா. தமிழ் உன்னை நிஜமாவே வெறுத்துட்டான்னு நினைக்கிறியா? அவனே நினைச்சாலும் அதெல்லாம் முடியாது. நீ அவன் பேச்ச கேட்காம போயிட்டேன்னு கோவப்பட்டான். அதனால 2 வார்த்தையா முரட்டுத்தனமா பேசிட்டான். அதை வச்சு பாசம் இல்லாம போயிருச்சுன்னு எப்படி சொல்லுவ? பொண்டாட்டிய வீட்டை விட்டு அனுப்புறதுதான் பாசங்கிறியா? அவனா உன்னை போன்னு சொல்லலையே, நீயே தானே வந்த. எங்க அவன் சொன்னான்னு சொல்லு பார்க்கலாம். கடவுளை வேண்டிக்கிட்டு வந்த கையோட கோயில்ல வச்சு சொல்றேன், அவன் கண்டிப்பா மனசு மாறி உன்னை வந்து கூட்டிட்டு போவான். முன்ன விட அதிகமான பாசத்தோட நடந்துக்குவான். நீயும் அவனும் 100 வயசுக்கு பிள்ளை குட்டிங்களோட சந்தோஷமா வாழுவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சும்மா எதையாவது நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. தெய்வத்து மேல பாரத்தை போட்டு வீட்டுக்கு வா, எல்லாம் நல்லதே நடக்கும். என்ன அப்படி பாக்குற? நிறைஞ்ச மனசோட சொல்றேன், சீக்கிரமா நல்ல செய்தி வரும். என் வார்த்தையை நம்பு. வா போலாம். ராஸ்கல், வீட்டுக்கு வந்து இருக்க கலட்டாவா பண்ற? ஒண்ணு இருக்க இருக்க எதுக்கு அடிக்கிறீங்க? டேய், பெரிய ரவுடியாடா நீ? குடிச்சு வந்து கலட்டா பண்ற? இருக்க அடிக்கிறீங்க 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 சொல்றல. டேய், யார்கிட்ட வீரத்தை காட்டுற? என் வீட்டுக்கே வந்து என் தங்கச்சி மேல கை வைக்கிற நீ? உன்னை கொல்ல மாட்டேன்டா கொலைகார பாவி. வேணும், என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசாதீங்க, கோவப்படாதீங்க. விட்றா, உன்னை அடிச்சே கொல்ற பாரு. நான் அவங்கள தள்ளி விடவே இல்லை, அவங்கள தான் கேள்வி செஞ்சுட்டு பெரிய ஹியூமர் பேசுற நீ. அவ இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காடா. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. ஏய், என்ன 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 உங்களுக்குள்ள அவன் அடிக்கிறா? சொன்னதுக்கு அடிக்காத அவனை. கொஞ்சம் போய்டு அடி வாங்கி போடுடா. போடா. எப்படியாவது போய் தொலைங்க. போய் தடுக்க வந்தோம் பாரு. சொன்னா கேளுங்க, நான் இந்த தப்பு பண்ணலங்க, ப்ளீஸ். எது தப்பு பண்ணலையா? என் வீட்டுக்குள்ள போந்து குடிச்சிட்டு வந்து ஏன் தங்கச்சிட்டு கலாட்டா பண்ணியா? இப்படி அடிக்கிறான். என்ன எதுன்னு கேட்கலான்னு போனாலும் இருக்கு. யார் மேலடா கைய வைக்கிற? ஐயோ கேப்பையில. ஏய், சம்மா கத்தாத. அவன் என்ன பண்ண தெரியுமா? என் தங்கச்சி கீழே தள்ளி விட்டு அவ உயிருக்கு ஆபத்து. இல்லம்மா, நான் ஒண்ணு பண்ணல, அவளதான் விழுந்தா. போய் சொல்லாதடா ராஸ்கல். இனி ஒரு அடி அவன் மேல பட்டது நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். என்னடா நீ பெரிய ரவுடி நினைப்பா? சின்ன பையன்கிட்ட போய் உன் வீரத்தை காட்டு. ஐயோ பாரு, எப்படி ரத்த வடியா அடிச்சிருக்கா பாரு. டேய், நீ எல்லாம் மனுஷனா மிருகமா? மாட்டை அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்க. ஏங்க, சின்ன பையனை போட்டு இந்த அடி அடிச்சிருக்கா. நீங்க எல்லாம் சுத்தி நின்னு வேடிக்கை பாக்குறீங்களே, ஏன்னு கேட்க மாட்டீங்களா? அவனோட சும்மா விட்டா பத்தாது, 2 கை அடிச்சு உடையிற பாரு. பாருங்க சார், என் புள்ளைய எப்படி ரத்த வடியா அடிச்சிருக்கா பாருங்க. ஏன் அடிச்சான்னு தெரியல. இந்த கொலைகார பாவிதான் என் புள்ளைய அடிச்சா. சார், முதல்ல என்ன நினைச்சு கேளு சார். அவன் என்ன பண்ணா தெரியுமா? என் வீட்டுக்குள்ள வந்து லேடிஸ் கிட்ட கலாட்டா பண்ணிக்கிறான். அவன் தங்கச்சி கீழே நிறுத்துறா. கலாட்டா பண்ணா மண்டைய உடைச்சிருவியா? அப்ப போலீஸ் எதுக்குடா இருக்கு? அப்படி என்னடா அவன் கலாட்டா பண்ணா? சார், அவன் தங்கச்சி கீழே தள்ளி விட்டு அவ இப்ப சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிடல் அட்மிட் இருக்கா. கொலைகார பாவி சார் இவன். இவன் மேல ஒரு கொலை கேஸ் போடுங்க, நான் கம்ப்ளைண்ட் தரேன். டேய், எதுக்குடா இப்ப கத்துற? கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு, இல்ல பகுடு திரும்பிடும். சொல்றா, இவன் கீழே தள்ளி உன் தங்கச்சி செத்துட்டாளா? ஐயோ இல்ல சார். சார், அவ இப்ப சீரியஸ் கண்டிஷன் ஐசியூல அட்மிட் இருக்கா. அப்புறம் எதுக்கு இவன் மேல கொலை கேஸ் போட சொல்ற? ஐயா ஐயா,
இவன் தாயா என் புள்ளைய அடிச்சு கொலை பண்ண பார்த்தான். முதல்ல இவனை பிடிச்சு ஜெயில போடுங்க. முட்டி தட்டுங்கய்யா, கூட்டிட்டு ஏம்மா, போங்கய்யா. சும்மா கத்தாத. முதல்ல உன் பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போ. அப்புறம் வந்து ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. போமா, நடரா ஸ்டேஷனுக்கு வாடா. சார் அவன சார் தப்பு பண்ணா அவனை பிடிச்சிட்டு வாங்க சார். டேய், என்னடா நடரா நடக்கமா சொல்லிட்டு இருக்க. நடரா. ஏய் நடரா. அவன சார் மேல கை வைக்கிறாங்க. சார் வேணாம் சார், என்ன எத்தனை விசாரிக்காம தரவேல பண்ண பிடிச்சிட்டு போறீங்க. அவன சார் தப்பு பண்ணா அவனையும் கூட்டுவாங்க. அவரை போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்க. இப்ப ஏற போறே இல்லையா? சார் வேணாம் விடுங்க சார். யோ, உள்ள தள்ளி வா. வெளிய வண்டியா. அம்மா, இதை ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கலாம்.